நல்லா தான் ஆரம்பிச்சிங்க, ஆனா யூ ஸ்டார்டட் வெல். பட் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆரம்பிக்கிறதுல பிரச்சனை கிடையாது. வி ஆல் ஸ்டார்ட் வெல். ஆனால் எதில் ப்ராப்ளம்னா கண்டினியூ பண்ணி முடிக்கிறது தான் பிரச்சனை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் நான் ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிடுவாங்க, டயட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, ஐ ஸ்டார்டட் சேவிங்னுவாங்க, ஐ ஸ்டார்டட் திஸ் பிஸ்னஸ்னுவாங்க. ஏன் இந்த மேரேஜ் அலப்புறீங்க தாங்கவே முடியாதுங்க. கல்யாணம் அவரை பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் அந்த போஸ்டிங், மை சோல்மேட் இப்படின்னுவாங்க, இங்கே வெட்டிங் ஷூட்டு இதெல்லாம் போடுவாங்க. ஆனால் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய மேரேஜஸ் டிவோர்ஸஸில் வந்தது. ஜிம்முக்கு போக ஆரம்பிக்கும் போது ஜான்வரி ஃபுல்லாக ஜிம்மு ஃபுல்லாகுது, ஜூலை மாதம் பார்த்தா ட்ரெயினர் மட்டும் தனியாகிறாரு. புரியுதா? டயட்டிங் ஒரு வாரம் முடியுது, 2வது வாரம் பீப்புள் ஸ்டார்ட் வெல் பட் யூ ஆர் நாட் ஏபிள் டு கண்டினியூ. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு ரொம்ப முக்கியம், இட் இஸ் நாட் அபவுட் ஸ்டார்டிங் வெல், இட்ஸ் அபவுட் கண்டினியூயிங் அண்ட் ஃபினிஷிங் வெல். நல்லா முடிப்பது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு என்ன ப்ராப்ளம்னா அதனாலேயே சிலர் நான் ஸ்டார்ட் பண்ணி முடிக்க முடியலன்னு நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். ஐயா ஒன்றும் ஞாபகம் வச்சுக்க, எனக்கு காலவேளை ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணினா உன்னால் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ண முடியும். நீ நிறுத்தி ஃபெயில் ஆனால்னால நீ முடிஞ்சு போகுதுன்னு நினைக்காத. வித் த ஹெல்ப் ஆஃப் ஜீசஸ் யூ கேன் ஸ்டார்ட் அகேன். ஆனால் இந்த முறை கண்டினியூ பண்ண முடியாது. கர்த்தர் பலனை கொடுப்பாரு. நீ நல்லா ஆரம்பிச்ச நல்லாவே முடிக்கிற கிருபையை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஸோ டோன்ட் கிவ் அப். பக்கத்து போய் சொல்லு, டோன்ட் கிவ் அப். ஏன்னா ஆரம்பிக்கும் போது எல்லாம் நம்ம நல்லா ஆரம்பிக்கிறோம் இல்லை? ஆரம்பிக்கும் போது வெயிட்டா எனக்கெல்லாம் சின்ன ஞாபகம் இருக்குது. நானும் பாஸ்டர் சாமியலும் நாங்கள் எப்போ காலேஜாக ஸ்கூலாக தெரில, ஸ்விம்மிங் கற்றுக்கலான்னு ஒன்று ஆரம்பிக்கலான்னு போனோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே ஸ்விம்மிங் பூல் நாங்கள் எது செஞ்சாலும் எப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் வாங்கிடுவோம். முதல்ல பொருட்கள்லாம் வாங்கிடுவோம். அந்த சென்னை நகர் ஸ்விம்மிங் பூலில் நானும் பாஸ்டர் சாமியலும் இறங்குறோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்பீடோ, ஷார்ட்ஸ், காகுல்ஸ், அந்த பட்ஸு எல்லாம் போட்டுன்னு இறங்குறோம். உள்ள ஸ்விம்மிங் பண்ணுறவங்கன்னா செம ப்ரொஃபஷனல்ஸ் வந்துட்டானுங்க போலாகுது. ஆஹா ஓக. நாங்கள் அப்போ தான் பார்த்தா படிக்கிட்டு பிடிச்சின்னு போய் அந்த செவரை பிடிச்சின்னு இடி. இந்த சின்ன பையன் சின்ன பையன் ஸ்விம்மிங் பண்ண இதுக்கு தானே இவ்வளோ சீனுனா. அதை பொருளை வாங்கிட்டு 2 நாள் 3 நாள் அதோட கன்னியூவே பண்ணல. சரியா? சரி, அது மாதிரி தான் சிலெல்லாம் ஆரம்பிக்கும் போது பண்ணுற ஒரு சீன் இருக்குது பாருங்கள். அதுவும் எஸ்பெஷலி லாட் ஆஃப் வெட்டிங்ஸ்ங்க. எனக்கு என்ன மனசு கஷ்டமாக இருக்குதுன்னா, இந்த வெட்டிங் ஃபிக்ஸ் ஆனவனை, மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனவனை போடுறாங்க பாருங்கள், போஸ்டிங்ஸும் பார்க்கணுமே, அப்படியே ரொம்ப லவ்வி டவ்வியாக போஸ்டிங்காக இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் எங்கே போச்சு? நல்லா ஆரம்பிக்கிறோம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் வித் மேரேஜ் அண்ட் டயட்டிங் அண்ட் ஜிம் அலோன், எவ்ரிதிங். இன்னைக்கு அப்படிதான் ரொம்ப ஒரு முக்கியமான பட்டணத்தை குறித்து, ஒரு சபையை குறித்து பார்த்தோம், which is the Ephesian church. இந்த சர்ச்சும் ஆரம்பிக்கும் போது ரொம்ப நல்லா ஆரம்பிச்சது. இன்ஃபேக்ட் பால் வாஸ் ரைட்டிங் டு தி எஃபிஷியன்ஸ் அண்ட் எபேசு பட்டணத்துக்கு அவர் எபேசு சபைக்கு எழுதும்போது இன்ஃபேக்ட் இஸ் ரைட்டிங் எ வெரி குட் லெட்டர். நல்ல லெட்டர், சாம சர்ச்சு பாருங்க அப்படி எழுதுறாரு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, அந்த லெட்டர் முடிச்ச பிறகு ஜான் தி அப்போஸ்டல், சாரி நாட் தி பாப்டிஸ்ட், ஜான் ரெவலேஷன் எழுதுறாரு, இதே சபை எப்போ நீங்க நல்லா ஆரம்பிச்சீங்க, ஆனா நீங்க வழி மாறி போயிட்டீங்க. I'll give you a background about this church, Ephesus church. குறித்து ஒரு background. This was also a major port city which was in the Roman Empire. நீங்க யோசிக்கலாம், என்ன பாஸ்டர் எந்த சர்ச்செல்லாம் ரோமன் எம்பையர்ன்றீங்க? நான் ஏன் ரோமன் எம்பையர்? அந்த நாட்கள் நீங்க பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே ரோமன் எம்பையர். பிரிட்டனோ ரோமன் எம்பையர், ஸ்பெயினோ ரோமன் எம்பையர், ஆப்பிரிக்கா ரோமன் எம்பையர், மிடில் ஈஸ்ட் ரோமன் எம்பையர், அரேபியா, ஏசியான்றது இந்தியன், டர்க்கி. ஸோ இந்த நாட்களில் நீங்கள் எடுத்தீங்கன்னா மேசிடோனியன் சர்ச்சு, அது பிலிப்பியன் பட்டணமாக இருந்தாலும், அக்காயா கொரிந்து சர்ச்சாக இருந்தாலும், இல்லை எங்கே நம்ம போய் எந்த ஸ்பெயினில் எடுத்த சர்ச்சாக இருந்தாலும், இந்த இடத்துல கலேஷியன், தெசலோ எது எடுத்தாலும் எஃபெசஸ் சபையை முற்பட கொண்டு எல்லாமே ரோமன் எம்பையர். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் வாஸ் அ பார்ட் ஆஃப். அண்ட் எஃபெசஸ் ஆல்சோ வாஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சிட்டி. ஏன்னா அதுவுமே ஒரு ஹார்பர் சிட்டி, பயங்கர ஒரு ஹார்பர் சிட்டி, கமர்ஷியல் சிட்டி, செம பிஸ்னஸ் நடக்கிற சிட்டி. சரியா? அதில் முக்கியமான லீடர்ஸ் யாருன்னு தெரியணும் உங்களுக்கு. எஃபெசஸ் சர்ச் யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணா, யாரெல்லாம் லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா, சர்ச் வாஸ் எஸ்டாப்ளிஷ் பை பால். ஃபர்ஸ்ட் பால் தான் சர்ச் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. 3 years 3 வருஷம் எஃபிஷியன்ட் சர்ச் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி டீச்சிங்லாம் பண்றாரு. அதுக்கப்புறம் இட் வாஸ் டேக்கன் ஓவர் பை பிரிசிலா அண்ட் அக்கிலா. போன வாரம் பார்த்தோம்ல, பிரிசிலா அக்கிலா எப்படி கொரிந்து சர்ச்சை. அதுக்கப்புறம் அப்போலோஸ் டேக் ஓவர் பண்ணாரு. அப்போலோஸ் எஃபெசஸ்லேருந்து அப்புறம் அவர் கொரிந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் திமோத்தி, அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஜான் தி அப்போஸ்டல். இவங்க தான் லீடர்ஸ். இப்படிப்பட்டவர்களால் நடத்தப்பட்ட ஒரு சபை எஃபிஷியன்ட் சர்ச். நவ் எஃபிஷியன்ட் சர்ச்சோட இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இட் வாஸ் நோன் ஃபார் த சிட்டி ஆஃப் ஐடல்ஸ். அந்த நாட்களில் ஏன்ஷியன்ட் வேர்ல்டில் 7 wonders எஃபிஷியன்ட் சர்ச்சில் தான் ஒரு வண்டர் இருந்தது. அது என்ன? டெம்பிள் ஆஃப் தி ஆர்டெமிஸ்.
ஆர்டெமிஸ்ன்ற ஐடல் வந்து எஃபிஷியன் சர்ச்சில் இருந்துச்சு. அந்த நாட்களில் 7 அற்புதங்கள். நம்ம இப்போ 7 ஒண்டர்ஸில் நம்ம தாஜ்மஹால் இந்த வருஷம் இருக்குதான்னு தெரில, திடீர்னு இதில் இருக்கோன்னுவாங்க இருக்காதுன்னுவாங்க. அந்த மாதிரி 7 ஒண்டர்ஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா 8th ஒண்டர். எங்கள் அம்மாட்ட நிறைய பேர் அப்படி தான் சொன்னாங்க, உலகத்தில் 7 ஒண்டர்ஸ் இருக்குது, உன் பையன் திரும்பினா அவன் 8th ஒண்டராக இருப்பாங்க. அந்த தீர்க்கதரிசிக்கெலாம் நன்றி, ஏன்னா நான் 8th ஒண்டராக இருக்கிறேன். ரைட். So this temple, the Ephesus city was known for the temple, and ரொம்ப முக்கியமா Ephesus city was also known for emperor worship. Emperor worshipனா அப்போ வந்து சீசர், டாமிட்டன் சீசர் ஒருத்தர், எல்லாமே வந்து சீசர் இஸ் த லார்டுன்னுவாங்க. எப்படி? சீசர் தான் கடவுள், சீசர் தான் கடவுள்னு சொன்ன ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தில் இந்த எபேசு சர்ச் எப்படின்னா, எஃபிஷியன் சர்ச் செட் ஜீசஸ் இஸ் த லார்ட். இவனுக்கு எல்லாம் சீசர் இஸ் த லார்ட்னு இவனுக்கு சொன்னானுங்க, நாங்கள் சீசர் இஸ் த லார்டுன்னு சொல்ல மாட்டோம், ஜீசஸ் இஸ் த லார்டுன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு கர்த்தருக்கான நின்ன ஒரு பட்டணம். சரியா? இந்த பட்டணத்தில் இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி, சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் அபவுட் தி எஃபிஷியன் சர்ச். Paul is written only to this church. இந்த சபைக்கு மட்டும் தான் ரொம்ப தெளிவா ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கணும், ஹஸ்பண்ட் என்ன பண்ணணும், ஒய்ஃப் என்ன பண்ணணும், சில்ட்ரன் என்ன பண்ணணும், இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னு பால் ரொம்ப தெளிவா எழுதின ஒரு சபை இது. ஓகே, எஃபிஷியன்ஸ் சாப்டர் 5 வாசித்தீங்கன்னா இந்த ஆர்டரை கொடுத்துருப்பாரு, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சில்ட்ரன். அதுல என்ன எழுதுறாரு பாருங்களேன், எஃபிஷியன்ஸ் 5:21, எபேசு 5:21, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கும் 2 பேருக்கும் எழுதுறாரு. முதல்ல இந்த ஆர்டரை பார்த்து நம்ம பாயிண்ட்டுக்குள்ள போவோம். தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அதாவதுங்க, சொல்லுங்க பார்க்கலாம், ஒருவருக்கு ஒருவர், கமான் சே எவ்ரிஒன். அதாவது கீழ்ப்படினோம், சப்மிஷன் வரும்போது ஃபர்ஸ்ட் எழுதுது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர். சொல்லுங்க, 2 பேருமே. நம்ம என்ன பண்றோம், இந்த வருஷம் ஒமிட் பண்ணிட்டு அடுத்த வருஷத்துக்கு மட்டும் போயிட்டு மனைவிகள் எல்லாம் ஹஸ்பண்டுக்கு கீழ்ப்படிங்கன்னு அதை மட்டும் வாசிக்கிறோம். புரியுதா? இருங்க, வரேன் நான் வரேன். அவர் அதுவும் இல்லை, அவங்க ஒய்ஃப் ஒரு பார்த்துட்டாங்களான்னு தெரியல, அவர் டென்ஷன், அதை வாசிக்கலாம். ரைட்டா? என்னன்னா, யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், God is talking about submitting one to another. Now, the foundation of a marriage is about mutual humility. நீயும் நானும் ஒண்ணுதான்யா, நம்ம 2 பேரும் ஒண்ணு. புரியுதா? நான் உன்னோட பெரிய ஆளு, நீ என்னோட பெரிய ஆளு. ஸோ அதனால பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா, பிஃபோர் த லார்ட் சேஸ் வைஃப் சப்மிட் டு த ஹஸ்பண்ட், அவர் என்ன சொல்ற, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சப்மிட் டு ஈச் அதர். நீயும் நானும் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த முடிவு எடுப்போம். புரியுதா? ஒருவேளை நீ ஜாஸ்தி சம்பளம் இருக்கலாம், நான் ஜாஸ்தி சம்பளம் இருக்கலாம், நான் வேலை செய்யலாம், வேலை செய்யலாம், அதெல்லாம் மேட்டர் இல்லை. ஆனா குடும்பம்னு வந்தா நான் உன்னை கேட்டு பண்ணுவேன், நீ என்னை கேட்டு பண்ணுவேன். புரியுதா? ஹஸ்பண்ட்ஸ், ஒய்ஃப்ஸ், கேக்குதா? புரியுதா? நான் என்ன உன்னை கேட்கணும், இது என் காசு, அதுக்கு நீ தனியாக வாழ்ந்துக்கோ. ஏன் கல்யாணம் பண்ண? கல்யாணம்னு பண்ணிட்டா உன் காசு என் காசுலாம் கிடையாது. தெரியுதா? ரைட்டா? 1 bed 1 purse. ரைட்? So husband will have to submit to the wife and the wife will have to submit to the husband. This is equal. சொல்லுங்க பார்க்கலாம், ஈக்குவலாக டிசைன் படி கர்த்தர் இதை வச்சிருக்காரு. ரைட்டா? நீ என்ன கீழ்ப்படி கீழ்ப்படின்னு சொல்ற எல்லா கணவர்களும் மனைவிக்கும் நீங்க ஒத்து போனோம். ரைட்டா? ஏன்னா போன வாரம்லாம் கொஞ்சம் நீங்கள் எல்லாம் டென்ஷன் ஆகிட்டீங்க. பிரிசில்லா எப்படி இந்த ஒய்ஃப் இல்லை, இப்போ உமன்ஸ் டேக்கு வந்து எல்லா தாய்மார்களும் ஓட்டு எனக்கு வந்துச்சு, கணவர்கள் ஓட்டெல்லாம் கொஞ்சம் எனக்கு ஆப்போனண்ட்டாக போயிடுச்சு, டீச்சிங்க சொல்லுவோம். பட் ஆனால் இப்போ கணவர்களுக்கு வரவாங்க. இப்போ ஒய்ஃப் என்ன பண்ண வாசிங்க, அடுத்தது வசனம் 22 வாசிங்க. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். யாருக்கு கீழ்ப்படுகிற மாதிரி? யாருக்கு கீழ்ப்படுகிற மாதிரி? கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மாதிரி உங்க புருஷனுக்கும். ஏன்? வாசிங்க. why you should obey your husband? ஏன்? கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். புருஷனும் மனைவிக்கு. பாருங்க, இது வந்து ஏதோ இன்ஃபீரியாரிட்டி கிடையாது, நான் ஹஸ்பண்ட் கீழே இருக்கிறேன், இன்ஃபீரியாரிட்டி கிடையாது. இது ஒரு டிசைன் கர்த்தர் வச்சிருக்காரு. சபைக்கு எப்படி கிறிஸ்து தலையோ ஹஸ்பண்டும் தலை, ஒய்ஃப். இது வந்து காட்லி டிசைன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க டிசைன். இப்போ என்னன்னா, இந்த ஜெனரேஷன் யூத் கேர்ள்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ், we are of the generation, அவங்களுக்கு இது ஏற்றவே முடியல. இது நான் கீழேயா? ஐயா, உன்னை கீழேன்னு கர்த்தர் வைக்கல, நீங்கள் அப்படி பார்க்காதீங்க, டிசைன். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுங்க, நானும் பிரதர் ஐசக்கா, அவர் பைபிள் வாசிக்கிறாரு, நான் ப்ரீச் பண்ணுறேன். இப்போ கர்த்தரை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ஊழியக்காரர். ரைட்டா இல்லையா? ரைட்டா இல்லையா? 2 பேருக்குமே ஒரே சம்பளம் தான் கர்த்தர் கொடுக்க போறாரு. ரைட்டா இல்லையா? 2 பேருக்கு போகிற இடமும் ஒரே இடம் தான், 2 பேருக்கும் ஒரே அப்பா தான் ஆண்டவர். ஆனா டிசைன் வைஸ் நான் அவருக்கு பாஸ்டர். புரியுதா? ஆனா
ஒரே இடத்துல தான் கத்துறீங்களா, டிசைன் வைஸ் தான் பாரு. ஸோ நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஊழியம் செஞ்சாலும் நான் இங்கே இருக்கிறதுனால அவர் எனக்காக பணிஞ்சு போகிறார். இதுதான் விஷயமே தவிர்த்து நான் அவர் பாஸ் கிடையாது. Do you understand? ஸோ அதனால இப்போ இருக்கிற லாட் ஆஃப் யங் கேர்ள்ஸ் அண்ட் யூத் பிள்ளைங்களுக்கு எல்லாமே நான் ஒன்று சொல்கிறேங்க, என்ன ஆச்சுன்னா இப்போ இருக்கிற இந்த நாட்களில் பிகாஸ் யூ ஹேவ் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் யூ ஹேவ் அ லாட் ஆஃப் எஜுகேஷன், இட் டஸ் நாட் கிவ் யூ த ரைட் டு பி அரகண்ட். நான் திருப்பி சொல்கிறேன், கணவர்களே இப்போ உங்கள் சைடு வந்துட்டேன், புரியுதா? நீங்கள் சம்பாதிப்பதுனாலோ நீங்கள் படிப்பதுனாலோ உனக்கு டேய் நீ என்ன கேட்குறது நான் எவ்வளோ சம்பாதிக்கும் தெரியுமா, அது கிடையாது. புரியுதா? நீ என்ன வேணா சம்பாதி, நீ கம்பெனி சிஇஓ, ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தால் நீ மனைவி, நீ வீட்டுக்குள்ளே வந்தால் கணவன், நீ வீட்டுக்குள்ளே வந்தால் பிள்ளை. நான் பாஸ்டராக இருக்கலாங்க, நான் சர்ச்சில் எவ்வளோ 1000 பேர் இருக்கிறாங்க தெரியுமா, ஆனால் வீட்டுக்கு போனால் யார் என் ஒய்ஃபுக்கு நான் பாஸ்டரா ஹஸ்பண்டா? ஹஸ்பண்ட். என் மகளுக்கு நான் ஹஸ்பண்ட். ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், சி ஃபார் ஆல் த உமன் ஹூ ஆர் ரைட் நவ், இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை தெரியுமாங்க, யூ ஆல்சோ ஹேவ் அ ப்ராப்ளம். நீங்கள் வேலை செஞ்சீங்க, இப்போ சிலர்லாம் வேலை செய்யணும்னா என்னன்னா, உனக்கு வேலை இல்லை, உனக்கு ஃபினான்ஷியல் டிபெண்டாக அதனால நீ படு, எனக்கு இது தலையெழுத்து கிடையாது. யூ காட் இட் ராங். நீ வேலை செய்யறதுனால ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வேலை செய்யாதனால அவங்க முன்ன விட ஜாஸ்தி ஹவுஸ் ஒய்ஃப் வேலை செய்கிறாங்க. நீங்களாவது ஆஃபீஸ் போய்ட்டு வந்து ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டுறீங்க. So there is no difference. See, all the girls of this age, you need to understand, this is not inferiority, but this is God's design. And feminism is not about arrogance and pride and I can do whatever I want. Feminism, all the feminists also understand. Feminism is about having equal rights. Feminism is about getting respected, honoring. Feminism is also understanding men could be emotional. Men are also. That is real feminism. புரியுதா? இன்னைக்கு என்ன தெரியுமா, நிறைய பேர் ஃபெமினிசம் பேச்சு செட்டாவிலே விட்டுவா, அது கிடையாது ஃபெமினிசம். அஃப்கோர்ஸ் அப்யூஸ், ஐ எம் டெட் அகேன்ஸ்ட், நோபடி கேன் அப்யூஸ் யூ. விமனும் மென்னும் பண்ணக்கூடாது, மென்னும் பண்ணக்கூடாது, அதெல்லாம். ஆனால் டிசைன் வைஸ் கத்தர் இப்படி வச்சிருக்காரு. ஸோ கத்தர் வைத்த டிசைனை நான் என்ன பண்ணணும், மதிச்சு தான் ஆகணும், நான் ஆனர் பண்ணி தான் ஆகணும். புரியுதா? எல்லா வம்மும் அப்படியே சைலண்ட் ஆட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே. இன்னைக்கு என்னன்னாங்க, அதான் நான் சொல்கிறேன், இன்னொன்று பேரண்ட்ஸும் நான் சொல்கிறேன், உங்கள் மகள்கள் பிள்ளைங்களை வளர்க்கும் போதும் நீ ஆம்பளை பையன் சொல்லி வளர்க்குறதும் தப்பு, நீ பொம்பளை மாதிரி அழுவாதன்னு சொல்லி வளர்க்குறதும் தப்பு. பெண்கள் வீட்லேயும் பெண்ணை வளர்ப்போம், அவங்க என்ன சொல்கிறது, நீ என்ன கேட்குறது, ஏதாவது நான் விட்டு வாமா நீ பார்த்துக்கலாம்னா, அப்புறம் அந்த பாருங்க பொண்ணுங்களாம் சொல்லிட்டேன், இந்த அப்பா அம்மா விட்டு வாங்கன்றப்ப நீ விட்டு வந்த பிறகு அவங்களும் விட்டு போயிடுவாங்க. புரியுதா? ஸோ மேரேஜ் இஸ் காட்ஸ் டிசைன். ஈச் ஒன் சப்மிட் டு ஈச் அதர், வெரி இம்பார்ட்டன்ட். ஒய்ஃப் சப்மிட் டு த ஹஸ்பண்ட். இப்போ வரோம் பாருங்க, ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபாவது வர சப்மிஷனோட முடிஞ்சு போயிடுச்சு. ஹஸ்பண்ட் என்ன பண்ணணும்னு எழுதியிருக்காங்க பாருங்களா. வாட் இஸ் த ஹஸ்பண்ட் 5:25 வாசிங்க. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அன்பு கூறுனா வெறும் லவ் மட்டும் இல்லை, என்ன உயிரை வாங்குறாரு பாருங்க நம்ம ஆண்டவர் நமக்கு எழுதிக்கிறாரு. நீங்க நம்மளை ஹெட்டா வச்சுட்டாருன்றீங்க, எதுக்கு ஹெட்டா வச்சாரு நான் சொல்றேன் கேளுங்க, வாசிங்க. அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதுக்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். அதாவது பாருங்களேங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, கிறிஸ்து எபைக்கு சபையை அவரு கொடுத்தாரோ இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னா, husbands will have to be ready to lay our lives for the wife. எப்படி ஒய்ஃபுக்காக லைஃபை கொடுக்குற பொறுப்பு யாருது? ஹஸ்பண்ட். ஸோ இப்போ புரியுதா நம்மளுக்கு எதுக்கு தலையை வச்சுக்கிற, நம்ம தலையை வாங்குறதுக்கு தான். புரியுதா? ஒய்ஃபாவது நம்மளுக்கு கீழ்ப்படியணுன்ற ஒரு மேட்ரு தான், ஒரே விஷயம் தான். நம்மளுக்கு லென்த்தாக லெட்டர் எழுதிட்டாங்க ஹஸ்பண்ட்ஸ். புரியுதா? we should be willing to lay our lives for the wife. that is the order. ஸோ ஒன்று ஞாபகம் வச்சுங்க, நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை உயர்த்துறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. நம்மளை ஹெட்டாக வச்சுக்கிறாங்கன்னா பார்த்துங்க, அவ்வளோ நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. கிறிஸ்து சபையை நேசிச்சது போல, which means church is imperfect. சபை ஒழுங்கு இல்லை, சபையில் ஏகப்பட்ட ஓட்ட உடச்சல். அதே மாதிரி நம்ம ஒய்ஃபா இம்பர்ஃபெக்டா இருப்பாங்க, ஹஸ்பண்ட். ஸோ we love the imperfections. புரியுதா? நீங்க நினைக்கிற மாதிரி பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் பர்ஃபெக்ட் ஒய்ஃப் வேணும்னா நீங்க அப்படியே தனியா இருந்து கர்த்தரோடு போய் நீங்கள் சேரலாம். ஏன்னா இம்பர்ஃபெக்ட் தான் இருக்க போறோம் எல்லாருமே. ஆனா கர்த்தர் சொல்றாரு இம்பர்ஃபெக்ஷனை தான் நீ நேசிக்கணும். சரி, பிள்ளைங்களுக்கு என்ன எழுதியிருக்காங்க அதோட 6:1.
பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். ஐயா, பிள்ளைங்கள் எல்லாம் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. ஏன்? இது நியாயம். இதுதான் நியாயம். நீ வேற எங்க அம்மா அப்பா சரியில்லை, எங்க ஆட்டுக்குட்டி சரியில்லை, அதெல்லாம் உனக்கு ரூல்ஸ் ஒண்ணுமே கிடையாது. பெற்றவங்களுக்கு பை லா, பை ரூல், பை பிரின்சிபல் ஆஃப் ரைட்ஸ் நீ கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். எப்படி? அவர்கள் ஒருவேளை தவறான காரியத்தை செய்ய சொல்றாங்க, லஞ்சம் வாங்க சொல்றாங்க, காப்பிடிக்க சொல்றாங்க, அதுக்கு நீ கீழ்ப்படிக்கூடாது. வேதத்துக்கு ஒத்து போற பாவமான காரியத்தை நீ, ஆனா பெற்றவங்க சொல்றது நீங்க கீழ்ப்படி. ஸோ என்னன்னா, இதுக்கு நான் ஏன் இந்த பேக்ரவுண்ட் கொடுக்குறேன்னா, இப்படிப்பட்ட ஒழுங்குள்ள ஒரு சபை எஃபிஷியன்ட் சர்ச் was such a role model church. பவுல் எழுதும்போது கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து ஃபாலோ பண்ண ஒரு சர்ச். ஆனா பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, இது எல்லாம் ஃபாலோ பண்ண சூப்பரா they are living their lives. ஆனா கண்டினியூஷன்ல வரும்போது, ரெவலேஷன் வரும்போது ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. வாருங்க வாசிங்க the book of Revelations chapter 2 verse 1 and 2. 1 2 அதுக்கப்புறம் 4 வாசிங்க. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் எல்லாத்தையும் நான் பார்த்தேன். முன்ன மாதிரி சாட்சியா ஒரு ஆள் யாருமே இல்ல. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் மேல எனக்கு குறை உண்டு. அதாவது ஆண்டவர் நான் சொல்றார், நீ நல்லா எல்லாம் பண்ற, எனக்கு ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான், யூ லாஸ்ட் த ஃபர்ஸ்ட் லவ். நீ எல்லாம் நல்லா பண்றாங்க, பட் ஆரம்பத்துல இருந்த மாதிரி நீ இல்லைங்க. யூ லாஸ்ட் த ஃபர்ஸ்ட் லவ். நீங்கள் பாருங்களேன், அது வேலையாக இருக்கட்டும், மேரேஜாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே யூ லாஸ்ட் த ஃபர்ஸ்ட் லவ். ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சு ஒரு லவ்? இல்லை, லவ் பண்ணும் போது ஒரு லவ் இருக்கும் பாருங்க. கல்யாணம் ஆன பிறகு அப்போ பல மணி நேரம் வெயிட் பண்ணியிருப்போம். இப்போது அறிவு இல்லை, சீக்கிரம் வர முடியாது. எவ்வளோ நேரம் வீட்டு சாவி நீ எத்துன்னு போனால்? இல்லை உங்கள் வீட்டில் இல்லை, எங்கள் வீட்டில் கூட தான், எல்லார் வீட்லேயும் தான். புரியுதா? எல்லாம் நல்லா பண்ணுற, ஆனால் ஆரம்பத்தில் இந்த லவ் மிஸ் ஆயிடுச்சு. மை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபார் டுடே இஸ், people don't fall suddenly, they drift slowly. People don't fall suddenly, they drift slowly. மனிதர்கள் திடீர்னு விழுவதில்லை, மெதுவாக தான் வழி விலகுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் இவன் அடிக்ட்னு சொல்றது, அவன் திடீர்னு என்ன பண்ணுறான், ஒரு நாளில் அடிக்ட் ஆக மாட்டான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிஃப்ட் ஆகி தான் அடிக்ட் ஆகுது. புரியுதா? இன்னைக்கு ஈவன் இஃப் த மேரேஜ் இஸ் ஃபாலிங் அபார்ட், எவ்ரிதிங் which is going away from your life, நான் ஒரே நாளில் நடக்கிறதில்ல, கொஞ்சமா நான் கத்தரை விட்டு தூரம் போயிட்டுனா ஒரே நாளில் போயிட்டியா? இல்லையே, ஒரு நாள் மிஸ் ஆச்சு, 2 நாள் மிஸ் ஆச்சு, 3, அப்படியே we drift slowly and then only we fall. வாசிங்க 2:5 என்ன சொல்றார், வாசிங்க. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாய். நீ எந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய்? God is using the strong word fallen. நீ ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஆரம்பிச்ச, பாரு ஹார்ட் ஒர்க்கை பார்க்குறேன், எல்லாம் பார்க்குறேன், ஆனால் யூ ஃபெல், நீ ஒரே நாளில் விழ. புரியுதா? இன்னைக்கு அடிக்ட்னா ஒன்று எல்லாரும் வேற என்ன யோசிக்கிறாங்கன்னா, தம் அடிக்கிறவன், தண்ணி அடிக்கிறவன், ட்ரக்ஸ், இவனை தான் அடிக்ட்னு நினச்சினுக்கிறாங்க. ஐயா, நைட்டு நடுராத்திரியில் பிரியாணி சாப்பிடணும், நீ அடிக்ட் தான். புரியுதா? 3 மணி பிரியாணி, காலைல பிரியாணி, ஓடி போய் அங்கே பிரியாணி சாப்பிட்டு போஸ்டிங் போடுற நீயும் அடிக்ட் தான். பெரிய அடிக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய அடிக்ஷன் ஃபோன் அடிக்ஷன் தான். சரியா? ஃபோனை இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியல. அந்த மாதிரி ஒரு அடிக்ஷன். இது ஒரு நாளில் ஆரம்பிக்கல, கொஞ்சமாக நல்லா இருந்தால் திடீர்னு விழுந்துட்டியே. நீங்கள் இந்த எபேசு பட்டணத்துக்கு ஆண்டவர் எழுதுக்கான ஒரு காரணம் வந்து, நீங்கள் எபேசு பட்டணத்தை பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் a nice port city. எல்லா ஷிப்ஸும் அந்த ஹார்பருக்கு வர ஒரு நல்ல சிட்டி. ஆனால் என்னன்னா, கொஞ்சமாக இந்த தண்ணி என்ன பண்ணனா, மண்ணை கொண்டு கரையில் விட்டுச்சு. மண்ணையும் சில்ட்டையும், மட் அண்ட் சில்ட் கேம் இன்டு தி ஷோர். அதை க்ளீன் பண்ணாம என்ன ஆச்சுன்னா, இப்படி நல்லா இருந்த ஹார்பர் போர்ட் அப்படியே மண்ணும் சேரும் சேர்ந்து கப்பல் வர முடியாதபடி அந்த ஹார்பரே ஷட் டவுன் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இட் டிட் நாட் ஹேப்பன் இன் ஒன் டே. அவங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மண்ணும் கல்லும் சேர விட்டுட்டே இருந்தான். இன்னைக்கும் பாருங்க, நம்ம வாழ்க்கையிலும் இட்ஸ் நாட் ஹேப்பனிங் இன் ஒன் டே. we are allowing all the mud and the silt to come and fall. அப்படியே விட்டுட்டே இருக்கிறீங்க.
கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. ஹவு டிட் ஐ கெட் இன் ஹியர்னா இப்படிதான். ஒரு நாள் இப்படி இந்த ஹார்பர் மூடிட்டான். இன்னைக்கு ப்ராப்ளி காட் இஸ் டெல்லிங் யூ வாட் ஆர் யூ அலோவிங் இன்சைட் யுவர் லைஃப். அப்படியே வந்துனே இருக்குது. யூ ஆர் மிஸ்ஸிங் சம்திங். உள்ள வந்து 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 அது அப்படியே ஒரு நாள் நடக்கல. யூ ஆர் ட்ரிஃப்டிங் ஸ்லோலி. இப்போ நீ நல்லா இருக்கிற பலூனு இப்போ இப்படி இருக்கிற பலூனு டப்புன்னு இப்படி ஆகாது. இப்படி சுருங்கி போய் இப்படி நல்லா இருக்கிற பலூன் இப்படி டக்குன்னு ஒரே நாளில் சுருங்கி போயிடாது. நீங்கள் வீட்டிலலாம் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பார்ட்டிக்கு இல்லை பர்த்டேக்கெலாம் பலூன் கட்டியிருந்தீங்கன்னா, நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்கன்னா ஒரே நாளில் இந்த பலூன் இப்படி சுருங்கி போகுது. என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக காற்று போய் இப்படி ஆயிடுச்சு. ஐயா இன்றைக்கி பேர் நிறைய பேர் லைஃப்பும் ஹெல்த்தும் என் பாடியும் எல்லாமே இப்படி இருந்தது, இப்படி தான் ஆயிடுச்சு. ஒரே நாளில் நடக்கலை. You've been allowing things to drift slowly from your life. உன் லைஃப்ல இருந்து ஸ்லோவா உனக்கே தெரியாதபடி you allowed it to drift. அதனால தான் இன்னைக்கு டுடே நீ வாழ்க்கையை வாழ்ற, ஆனால் ஒரு சந்தோஷமே இல்லாமல் வாழ்ந்து நினைக்கிற. பார்த்துறீங்களா? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சந்தோஷமே இருக்காது. வேலைக்கு போவாங்க கொள்வாங்க, ஒரு மாதிரி எப்படியே வாழ்ந்து நினைக்கிற. கத்த சொல்கிறார், ஐயா இது ஒரு நாளில் நடக்கலை, கொஞ்சமாக விட்டுட்டேன், ஆனால் இப்போவும் நமக்கு சான்ஸ் இருக்குது டு கம் பேக். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம் உங்களுக்கு சொல்ல ஒரு முக்கியமான ரெண்டாவது காரியம், யூ கேன் பி ஸ்டில் டூயிங் த ஒர்க் பட் கேன் லூஸ் த லவ் பிஹைண்ட் இட். எப்படி? நீ செய்கிற வேலையை நல்லா செய்யலாம், ஆனால் எப்படி செய்கிற? அன்பே இல்லாமல் செய்ய. அதை குறித்து இன்னைக்கு ரியா ஷேர் பண்ணுவா. நீங்க வேலையை செய்து கொண்டே இருக்கலாம், ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க அன்பை பேஷனை நீங்க லூஸ் பண்ணியிருக்கலாம். நம்ம வசனத்தை திரும்பவும் வாசிப்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 2-3. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். Church, if we actually look at here, Jesus is complimenting the church. He's actually appreciating, அவர் actually appreciate பண்றாரு, praise பண்றாரு. நீங்க செஞ்ச ஹார்ட் ஒர்க்கை நான் பார்த்துருக்கேன், நீங்க பெர்சிக்யூஷனை என்டியூர் பண்ணதை பார்த்துருக்கேன். I've seen your faithfulness, I've seen your discipline, I've seen your hard work. இது நீங்க செய்யற கிரியைகள் எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன், ஆனாலும் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. ஆக்சுவலி இந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் எஃபெசஸ் சர்ச் பற்றி ஏசப்பா சொல்கிறது எல்லாமே ஒரு பர்ஃபெக்ட் சர்ச்சுக்குரிய டிஸ்கிரிப்ஷன். They did everything, they almost did everything right, and still God had a complaint. Something was wrong. அந்த 4வது வசனம் வாசிப்போமா? ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நீ எல்லாமே செஞ்சியப்பா, ஆனா ஆதியில் இருந்த அன்பை நீங்க விட்டுட்டீங்க. You did everything, but you missed the love you had in the beginning. You know, NLT versionல it says even more. It says you don't love me or each other. நீ ஆண்டவரையும் உன் கூட இருக்க சகோதரனையும் நேசிக்கிறத நீ மிஸ் பண்ணிட்ட. ஆண்டவர் இங்கே அவங்கள பார்த்து நீ வேலை செய்கிறத விட்டுட்ட, நீ ஊழியம் செய்கிறத விட்டுட்ட, இல்லை என் நாமத்துக்காக பாடுபடுறத விட்டுட்ட, இதெல்லாம் நீ ஸ்டாப் பண்ணிட்ட. யூ ஸ்டாப் ஒர்க்கிங்னு ஆண்டவர் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஹி சேயிங் யூ ஸ்டாப் லவ்விங். When we look at the Ephesus church, the problem or the issue here is not a lack of activity but a lack of affection. அவங்க கிரியைகள் இல்லாத சபையா இல்லை, அன்பு ஆண்டவர் மேல இருந்த நேசம் மிஸ் ஆயிடுச்சு. They were doing everything. நம்ம ஆண்டவர் நம்மளை ரட்சித்தப்போ, when we first met God, when we first had the encounter with God, when we were first saved, அப்போ ஒரு அன்பில் நம்ம எல்லாம் செஞ்சுருப்போம்ல. அப்போ நம்ம ஜெபம் பண்ணுறது எப்படி இருக்கும், சர்ச்சுக்கு வர்றது எப்படி இருக்கும், இவாஞ்சலைஸ் பண்ணுறது எப்படி இருக்கும், மற்ற சகோதரியை நேசிக்கிறது எப்படி இருக்கும், நம்ம ஃபேமிலியை நேசிக்கிறது எப்படி இருக்கும். பட் நாளாக நம்ம அதெல்லாம் விட்டு விடலை. We are still doing it, we are still praying, பட் இருந்த பேஷன் இல்லை. சர்ச்சுக்கு வரோம், ஆனால் முன்னாடி இருந்த தாகம், அந்த ஒரு வாஞ்ச, அந்த வைராக்கியம் இல்லை. நம்ம இன்னும் சில பேர் சர்ச்லலாம் சர்வ் பண்ணுறாங்க, ஊழியம் செய்கிறாங்க,
ஆனா இருந்த ஜாய் இல்லை. இது கர்த்தர் இடத்துல மட்டும் இல்லைங்க, நம்ம பர்சனல் லைஃப்ஸ்லயும் நம்ம ஆசைப்பட்டு ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணியிருப்போம். ஆனா அது ஃபர்ஸ்ட் டேக்கும் இன்னைக்கு நம்ம பண்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் டே அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ஜாயோட கஷ்டப்பட்டு இந்த வேலையை எவ்வளோ எஃபர்ட் போட்டு எக்ஸாம்லாம் எழுதி நான் பாஸ் பண்ணி இந்த வேலை எனக்கு கிடச்சிது அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட போயிருப்போம், ஒரு லவ்வோட. ஆனால் நாளாக அது வெறும் டாஸ்க்கு, டியூட்டி ஆயிடுச்சு. ஆனால் அந்த வேலையை நம்ம செஞ்சுட்டே இருக்கோம் ஒரு பேஷனே இல்லாமல். இது நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ்லேயும் சரி, நம்ம வீடுகள்லேயும் சரி. ஒரு கப்பல் இருந்தாங்க, அவங்க ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் பயங்கர லவ். அப்போ அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருந்தது. கல்யாணம் ஆன நாள்லேருந்து என்ன ஆசைனா, நம்ம ஒரு நாள் வந்து வெனிஸ் போகணும். ஒன்றா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுமா சேர்ந்து வெனிஸ் இஸ் அ பிளேஸ் இன் இட்டலி. இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். இஸ் நோன் டு பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேசஸ் ஆன் தி எர்த். ரொம்ப அழகான பில்டிங்ஸ், ஆர்கிடெக்சர், நைஸ் வெதர், பியூட்டிஃபுல் வாட்டர் பாடிஸ். அது மேலே போட்டிங் போனால் ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கப்பலுக்கு ரொம்ப ஆசை, நம்ம ஒரு நாள் ஆச்சு போயிடணும், நம்ம ஜாலியாக அங்கே போய் என்ஜாய் பண்ணணும், ஒரு வெக்கேஷன் ஹாலிடே மாதிரி. ஆனால் லிட்டில் வைல் லேட்டர் அவங்களுக்கு குழந்தைங்க பிறந்தது, அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க, குழந்தைகளை பார்த்துக்கணும், அவங்க எஜுகேஷனை பார்த்துக்கணும். they were still living in the same house. பட் வருவாங்க, குழந்தைங்களுக்காக சமைப்பாங்க, குழந்தைங்க ஹோம்ஒர்க் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு பார்த்துப்பாங்க, ஃபினான்சஸ் பற்றி பேசுவாங்க, அப்புறம் தூங்கிடுவாங்க, ஏஞ்சிருவாங்க. இதே ரொட்டீன் ஆகி நாட்கள் மாதங்கள் ஆகி, மாதங்கள் வருஷங்கள் ஆகி, they did not stop working, they did not stop doing things for each other, but somewhere along the way they missed loving. ஒரு நாள் குழந்தைங்களே வளர்ந்து அவங்க செட்டிலாகி கல்யாணம் ஆகி போயிட்ட பிறகு தான் இவங்களுக்கு ஞாபகம் வருது, சே நம்ம வெனிஸ் போகணுன்னு ஆசைப்பட்டோம்ல, இப்போயாச்சும் போகலாமா, இப்போ தான் நம்ம டைம் ஆயிருக்கு. ஆனால் 2 பேருக்கும் வயசாயிடுச்சு. அப்போயே சொல்கிறாங்க, இல்லை நம்ம போவோம் வாங்கன்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் புக் பண்ணி ஏர்போர்ட்டுக்கு போய் டயர்டானாலும் என்ன ஆனாலும் பாடுபட்டு ஒரு வழியாக அந்த இடத்துல போய் இறங்கி போட்டில் ஏறினா என்னாச்சு, உடம்பு கோஆப்ரேட் பண்ணாமல் தூங்கிட்டாங்களாம். இது நம்ம பார்க்க சிரிப்பாக இருக்கலாம், பட் இந்த மாதிரி தான் we treat our relationship with God. we keep doing it. ப்ரேயர் பண்ணுறோம், சபைக்கு வரோம், ஃபேமிலிஸையும் நம்ம பார்த்துக்கிறோம். நம்ம ஹஸ்பண்டுக்காக சில காரியங்கள் செய்கிறோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்காக சில காரியங்கள் செய்கிறாங்க, பிள்ளைகள் பேரண்ட்ஸ்க்காக சில காரியங்கள் செய்கிறாங்க, பேரண்ட்ஸும் பிள்ளைகளுக்காக செய்கிறாங்க. ஆனால் அது மொனாட்டனஸ் ஆகி டாஸ்க் மாதிரி ஒரு ரொட்டீன் மாதிரி ஆகி, the danger is that when it becomes a routine, and the relationshipலேருந்து love போயிடும். We miss to love the person, and that's exactly what happened with the Ephesus church. கடவுள் இது அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு சொல்ல, ஆண்டவர் இது எதுக்கு சொல்கிறாருன்னா, come back to the first love. நீ பண்ணுறது எதுவுமே தப்பு கிடையாது, you are doing everything. But it's not about what you do, it's about how you do it. It's about remembering why you do what you do. For example, நம்ம ஒரு ஃபோன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு டைம் ஒரு புது ஃபோன் வாங்கினோடனே அந்த ஃபஸ்ட்டு 2 நாள் டெம்பர் கிளாஸ் பத்திரமா போட்டு வச்சுருவோம், கேஸ் போட்டு வச்சுருப்போம், கீழே போட்டுறக்கூடாது, யாராவது எடுத்து ஏதாவது டச் பண்ணிட்டு நான்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் கூட பற்றக்கூடாது, அப்படிலாம் பயங்கரமாக ஃபோன் பார்த்துப்பேன். ஆனால் ஒரு ஃபியூ வீக்ஸ் கழிச்சு, ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு அது கீழே போட்டால் என்ன நான் அது பார்த்து, அது ஏதோ அது ஸ்க்ராட்ச் கார்டு இருக்குது பார்த்துக்கலாம், கேஸ் இருக்குது பார்த்துக்கலான்னு விட்டுருவோம். ஃபோனோட வேல்யூ கம்மியாச்சுன்னு கிடையாது, ஃபோன் வேலை செய்யாமல் யூஸ்லெஸ் ஆயிடுச்சுன்னு கிடையாது. நம்ம அது மேலே வச்சுருக்க வேல்யூ, நம்ம அதை கன்சிடர் பண்ணுற அந்த ப்ரெஷஸ்னஸ் கம்மியாயிடுச்சு. அண்ட் தட்ஸ் த சேம் திங் when it comes to us with God. It's not that we stopped working, it's that we stopped loving God, and God is inviting us to come back. Over to Pastor. என்னன்னா செய்கிறோம், ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை, அதான் சொல்ல வர்றாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போ சிலர்லாம் வந்து வீட்டில் சாப்பாடு வைக்கும்போது தட்டை அது டப்புன்னு சாப்பிடு அப்படின்னு வச்சாங்கன்னா அதை டேபிள் அடிக்கிறாங்களா இல்லை நம்மள அடிக்கிறாங்களா, அது யோசிச்சு பாருங்களேன். அப்படி வச்சா எப்படி இருக்கும், உனக்கு என்ன வேண்டியது, சோறு செஞ்சாச்சு, அது அப்படியே வச்சா என்ன இருக்கும், ஏய் நீ கொடுக்குற ஒரு அன்போடு இல்லையே, புரியுதா? இன்னைக்கு பீப்புள் ஆர் லிவிங் த லைஃப், யூ ஆர் நாட் டூயிங் த ஜாப். நீங்கள் ஹஸ்பண்டாக இருக்கிறீங்க, ஒய்ஃபாக இருக்கிறீங்க, என் ஊழியக்காரனாக இருக்கிறீங்க, அம்மாவாக இருக்கேன், பிள்ளைங்க, பட் ஆனால் அந்த எக்ஸைட்மெண்ட் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எக்ஸைட்மெண்ட்டே இல்லையே, யூ ஆர் நாட் ஹேவிங் தட் எக்ஸைட்மெண்ட். புரியுதா? ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பார்க்கணுமே, ஃபஸ்ட்டு வேலை கிடைக்கும் போது ஃபஸ்ட்டு டே அப்படியே ஃபுல்லாக சென்ட் அடிஷன் போவாங்க, மேக்கப் அப்படி இருக்கும், ட்ரெஸ் அப்படி இருக்கும், சூப்பராக போவாங்க. ஒரு 3 மாதம் ஆச்சு, அதே எம்ப்ளாயி பாருங்கள் அந்த ஆஃபீஸில், அடப்போட அந்த ஆஃபீஸ் எல்லாம் வருதுங்கெல்லாம் எப்படி வருது தெரியல, நான் எவ்வளோ பரவாயில்ல, ஐயா வருதுங்க எப்படி வேணா வரட்டும், நீ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுற உன்னை?
புரியுதா? இன்னைக்கு என்னன்னா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீங்க எல்லாம் செய்றீங்க, எபேசு பட்டணம் எனக்காக நிக்கிறீங்க எல்லாமே, ஆனா யூ லாஸ்ட் தி எக்ஸைட்மெண்ட் அண்ட் தி லவ். புரியுதா? இன்னைக்கு நிறைய ஃபேமிலிஸ் அப்படி தானங்க, முக்கியமாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இதை நீங்கள் நிறுத்தணும் பேசுறது. எப்படி தெரியுமா? கல்யாணம் ஆகிட்டு ஒரு சில வருஷம் ஆன பிறகு, குழந்தை பிறந்த பிறகுல விடு, இப்போ குழந்தைக்காக வாழ்கிறேன், எப்படி குழந்தைக்காக சேர்ந்து வாழ்கிறேன், அங்கேயே முடிஞ்சு போச்சு உங்கள் லைஃப்பில் ஒரு சந்தோஷம்லாம் போயிடுச்சு. எது குழந்தைக்காக வாங்குற? ஹஸ்பண்ட் ஒய்ஃபை நீங்கள் கல்யாணம் பண்ணது எதுக்கு? நீ குழந்தைக்காக வாழ்றதுக்காக கல்யாணம், எல்லாமே உனக்கு ஞாபகம் வச்சுக்கோ, குழந்தைக்காக கல்யாணம் பண்ணிக்கலங்க. எல்லாருமே இந்த பெத்தான் செத்தான் கேட்டகரியிலே விழுறீங்க. நானும் இதை பெத்த நானும் செத்து போயிடுறேன், அதுக்காக நம்ம வாழல. புரியுதா? குழந்தைக்காக குழந்தைக்காக குழந்தை குழந்தை செகண்டரி, நீ முதல்ல வாழணும். யூ ஹேவ் டு ஹேவ் தட் லவ் டுவர்ட்ஸ் காட். அண்ட் கர்த்தர் சொல்றாரு, என் மேல இருக்கிற அன்பும் மத்தவங்க மேல இருக்கிற அன்பும் மிஸ் ஆயிடுச்சு. புரியுதா? ஐயா நீங்க ஒரு நாளைக்கு எங்க கிளம்பி போனாலும் யூ ஹேவ் டு இப்போ நீங்க இன்னைக்கு சண்டே எப்படி பாக்குறீங்களோ, மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே ஏதாச்சும், நான் எப்போ ஆஃபீஸ் கிளம்பி வந்தாலும் அதே எக்ஸைட்டட் மூணு தான் நான் கிளம்பி வருவேன். புரியுதா? நான் ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஷூ, இப்போ நைக்கி ஷூ போடுறேன்னா நைக்கி சாக்ஸ் தான் எடுத்து போடுவேன். இந்த சாக்ஸ் உங்க கண்ணுக்கு தெரியாது, லெஃப்ட் கால் சாக்ஸ் லெஃப்ட்ல தான் இருக்கணும், ரைட் கலர். நான் இது எனக்கு இது நான் பண்றது எனக்கு, ஐ ஹேவ் தட் எக்ஸைட்மெண்ட். நான் கிளம்பி வரேன்னா ஒரு கலர் வாட்ச், ஒரு கலர் இது கட்டினா, ஒரு கேப் போடனா கூட அன்னைக்கு ஒயிட் டிஷர்ட் போடனா ஒயிட் கேப்பை தேடுவேன் நான். ஏன்னா இது நான் பண்ற வேலையில நான் எக்ஸைட்டடா போறேன். புரியுதா? என்னடா 12 வருஷம் ஆயிடுச்சு அதே மூஞ்சிக்கு தான், இதுக்கு என்ன பண்ணணும், அப்படியே வந்து காலைல ஏன் அப்படியே அவங்க ஏபிஎஸ்சி பட்டனா இந்த மாதிரி பட்டனா அப்படின்னு நான் எப்படி இருக்கோம்? நோ. No matter how many services I preach, I have to do it with excitement, because it's not just my job, because I have the passion for my Lord. Amen. Hallelujah. உனக்கு கர்த்தர் மேல வைத்திருக்கிற அன்பையா, அது நான் ஊழியத்தின் மட்டும் இல்ல, கர்த்தர் என் மேல நான் வைத்திருக்கிற அன்பை என் மனைவி மேல, என் பிள்ளைங்க மேல, என் குடும்பத்து மேல, அவர் கொடுத்த வேலை மேல, கர்த்தர் கொடுத்த எல்லா மேலயும் நான் பாஷனேட்டா இருப்பேன். Hallelujah. அது கூட பாருங்க, சிலர்லாம் கை தட்டுறது கூட எக்ஸைட்மெண்ட் இல்லாம கை தட்டுறது. சிலர் எப்படின்னா வண்டிக்கு டிரைவர் வச்சுக்கிற மாதிரி கை தட்டுறது கூட பக்கத்தில் இருக்கிறவங்க தட்டிப்பாங்க, அது கூட ஆள் வச்சுக்கிறாங்க. Are you excited? If you lose the excitement, you lose everything. அதுதான் எபேசு பட்டணத்துக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ எல்லா வேலையும் செய்யற, எக்ஸைட்மெண்டே இல்லையே. சொல்லுங்க லவ். பக்கத்தில் சொல்லுங்க, லவ்வோட பண்ணு, லவ்வோட பண்ணு. எனக்கு நல்லா ஞாபகம், என் மனைவி ஒரு தடவை கல்யாணத்துக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட்லாம் ஆயிடுச்சு. அப்போ வந்து ஒரு நாள் கூப்பிட்டாங்க, கல்யாணம் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அப்போ வா, நான் ஏதோ ஸ்பெஷலாக பண்ணியிருக்கேன், ஒரே அன்போட பண்ணியிருக்காங்க, ஏதோ கொடுத்தாங்க, நானும் சாப்பிட்டுட்டேன். சரி, ஏன்னா நிறைய அன்போட பண்ணியிருக்காங்க, எதுவுமே பண்ணல அவங்க, எதுவுமே நான் சொல்ல. அவங்கள எப்படி இருக்குது எப்படி இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு, என்ன டிஷ் எப்படி இருக்குதுன்னா, நான் சாப்பிட்டுட்டு எதுக்குமா தக்காளி சாதத்தில் நீ கறி போட்டிருக்கிற அப்படின்னு நான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ எஃபோர்ட் எடுத்து பிரியாணி ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க. புரியுதா? ஆனால் சூப்பர்மா ஃபஸ்ட் டைம். சி, the problem is we become an expert in doing things, but in the way of becoming expert we've lost the love. பேரண்ட்ஸ்க்கே ஒன்று சொல்கிறேங்க, நீங்கள் காலையில் உங்கள் பிள்ளைங்களை அன்போடு தான் நீங்கள் கலப்பி அனுப்பணும்னு பார்க்குறீங்க. ஆனால் காலை எச்சி எந்திரி, டைம் வச்சு எந்திரி, இதை பண்ண அதை பண்ண இதே மாதிரி பண்ணுகிறியா, இதை ஒன்று வச்சு அவன் போடுவான் அவன் போடுவான். நீ எரிச்சல் பண்ணினா காலில் நீ செய்கிறது நல்லது தான், ஆனால் அந்த எரிச்சல் அந்த அன்பு போயிடுது. ஐயோ இதை ஏற்பி கலப்பிக்குள்ள அதுக்குள்ள. Do you understand? You are doing the job but there's no love. அதான் இந்த பாயிண்ட். You are doing the job but without excitement. புரியுதா? நீ காலைல ஏஞ்சி அப்படி பேசும்போது அது என்ன, நான் ஒரு நாள் போயிட்டு அப்புறம் என் மகா போன பிறகு என் ஒய்ஃப் கூட உட்காந்து பேசுகிறேம்மா, அது பாரு நீ பண்ணுறதெல்லாம் புரியுது, ஆனால் அதை காலையில் பேசாத. நைட்டு பேசும்போது நீ நைட்டு பேசாதுன்னு அப்போ நான் எப்போ தான் பேசுறது? See, I understand, but then right, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, லவ்வோட லவ்வோட. மூணாவது காரியம், ரைட்? See, Jesus, he loves us so much that he does not reject you. Third point, Jesus does not reject you. எபேசு பட்டணம் தப்பு பண்ணணும்னா எபேசை ரிஜெக்ட் பண்ணல. He gives them a 3-step restoration plan. எப்பவுமே பாத்துங்க 3 ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கணும். சொல்லுங்க 3 steps. What are the 3 steps? அந்த வசனத்தை படிங்க. Revelation 2:5 வாசிங்க, 2:5 வாசிங்க. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாய். ஆதியில் செய்த கிரியை, return back to the first love. So 3 விஷயத்தை ஆண்டவர் சொல்றாரு, 3 ஸ்டெப் இருக்குது. Remember, repent, return. Remember, சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. All the LKG kids சொல்லுங்க பாருங்க. Remember, repent, return. பாருங்க, அப்ப ரிமெம்பர் சொல்லும் போது நீ எப்படி விழுந்தல்ல, நீ எங்க இருந்து விழுந்த, எப்படி இருந்தது உன் வாழ்க்கை.
ரிமெம்பர் ஹவ் யூ ஸ்டார்டட். எப்பவுமே நினைச்சுக்கோயா, கர்த்தர் உனக்கு எப்படி ஆசீர்வதிச்சாரு, எப்படி செஞ்சாரு, எப்படி ஆரம்பிச்சது உனக்கு சாட்சி. ரிமெம்பர் த லவ், ரிமெம்பர் த ஹங்கர், ரிமெம்பர் த பேஷன், ரிமெம்பர் த ஜாய். நான் சர்ச்லாம் ஆரம்பிக்கும் முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி அப்போ ஒரு இவாஞ்சலிஸ்ட் கிட்டே நான் போனேன் கவுன்சிலிங்க்கு. இது எனக்கு வந்து டியாக்கம் சன் நினைக்கிறோம்மா, பல வருஷங்கள் முன்னாடி ஆஸ்திரேலியாலாம் நாங்கள் போக முடியாது. அப்போ அவர் வந்து ஒரு இவாஞ்சலிஸ்ட், இப்போ அவர் இறந்துட்டார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன், பாஸ்டர் எப்போ பாஸ்டரில் அப்போ வேணும் எப்போல்லாம் உங்களுக்குள்ள ஒரு சண்டை வருதோ நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, போயிட்டு அந்த வெட்டிங் ஆல்பமை எடுத்து அந்த வெட்டிங் ஆல்பம் ஃபோட்டோஸை பார்த்தா நீங்கள் யூ வில் ரிமெம்பர் அந்த அந்த இதெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது அவனும் சொன்னான். நானும் போய் வெட்டிங் ஆல்பம்லாம் பார்க்கும்போது அப்போவே எஸ்கேப் ஆயிருக்கலாம். சில நேரத்தில் இந்த சொந்தக்கார பொண்ணை நம்மளுக்கு காட்டவே இல்லையே. ஜோக்ஸ் அபார்ட், why they saying is remember, right? ஐயா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, the same job you are complaining about, இன்னைக்கு you are complaining about this job, ஐயோ I hate this job, I can't, இந்த ஜாபுக்கு தான் remember you asked me to pray for. இந்த ஜாபுக்காக தான் இங்க சாட்சி பத்தி எல்லாம் கையில தட்டி சில்லறையெல்லாம் சதற விட்டு கத்தர் இதை செய்தார் ஸ்தோத்திரம் வண்டர்ஃபுல். இந்த ஜாபுக்கு தான் ரிமெம்பர். புரியுதா? இந்த ஜாபை குறித்து தான் ஒரே பிரஷர். என் பாஸ் சைக்கோ ஆரம்பிக்கும் போது இவரை போல ஒரு பாஸ் இல்ல. ரிமெம்பர், ரைட்? See, whenever you go through a tough time and you lost the first love, the most important first step is to remember how you started. சில நேரத்தில் நம்மளுக்கு ரொம்ப டிமோட்டிவேட்டிவா இருக்கும், சரியா? செகண்ட், ரிப்பெண்ட். See, repentance is not a shameful thing. நிறைய பேர் ரிப்பெண்ட் மனம் திரும்பினாலே என்ன நினைச்சுக்கிறாங்க, ஐயோ வெக்கமாகுது, ரிப்பெண்ட் வெக்கமாகுது. ரிப்பெண்டன்ஸ் இஸ் ஆக்சுவலி ரீடைரக்ஷன். நீ ரிப்பெண்ட் பண்ணும்போது கத்த நான் சொல்றாரு, சரிப்பா இப்படி வந்த இனிமேல் இப்படி இல்லை அந்த ரூட்டு. புரியுதா? நம்ம வந்து போயிட்டு இந்த கன்ஃபெஷன் பாக்ஸில் உள்ள ஒரு பாதிரியா இருப்பார், நான் செய்யக்கூடாது தவற செஞ்சேன் அவர்கிட்ட, அது கிடையாது ரிப்பெண்டன்ஸ். இங்க இருக்கிறார் நம்ம பாதிரியாரு, நம்ம என்ன சொல்றாரு, நம்ம பிரதான ஆசிரியர் இங்க இருக்கிறார், ஆண்டவர் இதை செஞ்சா ஓகே செஞ்சுட்டியா போ இந்த ரூட்டு. Repentance is actually redirection. You've come this side, it's wrong, move this side. So repentance is not something very shameful or embarrassing to you, right? Remember, repent, மூணாவதுனா return. You have to go restart, திருப்பி return. இப்போ நம்ம பிரச்சனை தருமாங்க, பைபிளை வாசிக்கல, சரி ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, அப்புறம்னா சரி வேற வழியில் ரிட்டர்ன், திருப்பி ஸ்டார்டிங் போ. ஆதி ஆகமம் இந்த பிகினிங் இல்லை மேத்யூ போ. எங்கேயாவது நம்ம ப்ராப்ளம் பண்ணோம், ஐயோ நான் வந்துட்டேனே, ரொம்ப தூரம் வந்துட்டேன், நான் எப்படி போய் சொல்றது, எப்படி போய் சொல்றது, இதே தான் நம்ம பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? ஹவு கேன் ஐ கோ பேக், ஹவு கேன் ஐ ஸ்டார்ட், ஹவு கேன் ஐ ஸ்டார்ட், ஹவு கேன் ஐ ஸ்டார்ட். எனக்கு ஒன்றும் நான் பழைய கம்பெனியில் எனக்கு ஒர்க்கிங் வித் ஆரக்கிள், என் பாஸோட அப்பா இறந்துட்டார். ஐ வென்ட் டு த ஃபியூனரல், ஐ ஸ்டில் ரிமெம்பர். ஃபியூனரல் போயிட்டேன், பார்த்தா அவங்க அம்மா பயங்கரமாக வருவாங்க, பேசியிருக்கலாமே பேசியிருக்கலாமே பேசியிருக்கலாமே. நான் யோசித்தா அவர் சாகும் போது ஏதோ பேசாமல் செத்துட்டார் பொழுது. பார்த்தா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கும் சண்டே ஆகி 18 இயர்ஸாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் பேசல. 18 இயர்ஸ் டிட் நாட் டாக். 18 வருஷமா பேசல, செத்துட்டாங்க. பேசிக்கலாமே பேசி என்னன்னாங்க, ஃபர்ஸ்ட் இயர் பேசல, 2வது வருஷம் சேர்ந்துருக்கலாம்ல, 3வது வருஷம் சேர்ந்துருக்கலாம்ல, யூ குட் ஹவ் ரிட்டர்ன்டு. ப்ராப்ளம் என்னன்னா நம்ம ரிட்டர்ன் ஆகாது தான் பிரச்சனை. கத்த சொல்ல யூ கேன் ஸ்டில் கம் பேக், எல்லாத்தையும் அழிச்சிட்டு கோட்டை ஆரம்பிச்சு திருப்பி ரிட்டர்ன் பண்ணலாம். புரியுதா? நம்ம என்னன்னா ஐயோ எப்படி போவோம் எப்படி போவோம்னா இப்படிதான். 18 வருஷம் ஆகிட்டு போயிட்ட பிறகு பேசிருக்கலாம்னா எங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா எனக்கு புரியாத விஷயம்னா 18 வருஷமா பேசல அவங்களுக்கு. ஆனால் இவருக்கு ஒரு தங்கச்சி, அவங்களுக்கு 16 வயசு இருந்துச்சு. எனக்கு அதான் புரியல, உங்களுக்கு ஜோக்கு புரியலன்னு நினைக்கிறேன். புரியுதா? அது இல்லை நான் சொல்ல வர்றது. See, it's never too late. பக்கத்தில் போய் சொல்லுங்க, it's never too late to return. லேட்டாக கிடையாது. ஐயோ நான் இத்தனை நாள் ஜோம் பண்ணாமல் இருந்தேன், பரவாயில்ல இப்போ ஆரம்பி. இத்தனை நாள் நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன். இன்னைக்கு ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஹவுஸில் வரும்போது ஒருத்தர் சொன்னாங்க, பாஸ்டர் ஒரு கிறிஸ்டியன் பையன், ஐ திங்க் ஹி வுட் பி அரௌண்ட் 19-20 இயர்ஸ். அவங்க சொன்னாங்க ஃபஸ்ட்டு டைம் இன்னைக்கு தான் சர்ச்சுக்கு வந்துக்கிறான், கிறிஸ்டியன் பையன், 19-18 இயர்ஸ். அவங்க அம்மா வந்து அப்படியே சர்ச்சுக்கு வந்துட்டான், இனிமேல் நீங்கள் வரணும்னு சொல்லுங்க. வந்துட்டான் இல்லை விடுங்க. ஏன் 18 வருஷமா நான் சர்ச்சுக்கு போகல, 19 வருஷமா நான் இப்போ எப்படி சர்ச்சுக்கு போகலாம், பரவாயில்ல போயா. அதான் கத்த சொல்றாரு, ரிட்டர்ன். நோ மேட்டர் ஹவு ஃபார் யூ கான், எவ்வளோ நாள் இந்த பிரச்சனை உனக்கு எவ்வளோ நாளாக இருந்தாலும் பரவாயில்ல, யூ கேன் ஸ்டில் ரிட்டர்ன். பக்கத்தில் போய் சொல்ற ரிட்டர்ன், யூ கேன் ஸ்டார்ட். ஸோ அதனால இந்த சாத்தான் வந்து உன்ன, ஐயோ நீ ரொம்ப நாளாக பைபிள் வாசிக்கல, நீ ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணல, நீ ரொம்ப நாளாக ரொம்ப தூரம் வந்துட்ட. என்ன தெரியுமா உனக்கு அட்வான்டேஜ்?
நான் எவ்வளோ தூரம் வந்தாலும், இப்போ ஒன்றும் இல்லைங்க, இங்கேருந்து கிளம்பி நான் காஷ்மீருக்கே போயிருந்தாலும் திருப்பி நான் ஆண்டவர்கிட்ட திரும்பி வரணும், நான் சென்னை கிளம்பி வரணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவரே திரும்பி வரணும்னா என் ஆண்டவர் காஷ்மீர்லேயே என் பக்கத்தில் நிற்கிறாரு. புரியுதா? இதுக்கெல்லாம் கையை தட்டி இருக்கணும், உங்களெல்லாம் வச்சு எக்ஸைட்மெண்ட்டோ இல்லை. Do you understand? Where I want to return, my Jesus stands there. I don't have to travel long way back. Yeah, இன்னைக்கு what is God wanting you to return in your marriage, with your children, in your workplace? Probably with God, return back to the first love. என்ன சொன்ன? Remember, repent, return. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு நெருப்பு மூட்டிருக்கீங்க. If there's a fireplace, அந்த நெருப்பு அணைய போதுன்னா all that you have to do is put an extra log. ஐயோ நெருப்பு அணையுதுன்னா உட்காந்து மொத்தமாக அணிஞ்சிரும். நீ என்ன பண்ணும்? பரவாயில்ல, அணைய போது இப்போ ஒரு கட்டையை போட்டால் கூட அது திருப்பி எரியும். என்ன பண்ணுறோம்? கட்டையை போடாமல் இருந்ததுன்னா ஃபைனலாக மண்டையை போட்டுருவோம். தென் do you understand? Beat anything in your life, you can reignite the fire. My last point for today is the good news. எபேசு மேலே ஆண்டவருக்கு ஒரே கோவம் தான். ஆனால் குட் நியூஸ் என்னன்னா, the good news is Jesus is still walking among his church, which is you. Jesus is still walking among his church, which is you. தமிழில் போட்டிங்கன்னா, நல்ல செய்தி என்னவென்றால் கர்த்தர் இன்னும் தமது சபையின் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். அந்த சபை நீங்க தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அந்த சர்ச்சே நீ தான், அந்த சபை நீ தான். நிறைய நேரத்தில் நம்மளுக்கு யோசிக்கிறோம்ல, ஏங்க பில்டிங், நம்ம பில்டிங் கிடையாது சர்ச்சு. உன் வீடு தான் சர்ச்சு, உன் குடும்பம் தான் சர்ச்சு, நம்மளாம் சேர்ந்து இருக்கிறோம் பாரு, இதுதான் சர்ச்சு. இன்னும் கர்த்தர் சபையின் நடுவில் உலாவை கொண்டு இருக்கிறார். அதுதான் குட் நியூஸ். இவரே எபேசு பட்டணத்து மேல கோவப்பட்டு, ஐ எம் வெரி அப்செட் வித் யூ, ஹி டிட் நாட் லீவ் தி எஃபிஷியன்ட் சர்ச். ஐ வில் டெல் யூ வை. வாசிங்களா, 2:1 வாசிங்க. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. பாருங்க, அந்த 7 குத்து விளக்கு 7 சபை. ஸோ அவரு இந்த ரெவலேஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 7 சபையில 2 அவுட்டு, சரி 5 அவுட்டு, 2 தான் ஓகே அதுல. ஆனாலும் அந்த 7 சர்ச்சுக்குள்ள தான் அவர் உலாவினே இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? ஐ டோன்ட் லைக் யூ, நீ தப்பு பண்ணிட்ட, உன்னை விட்டு நான் போறேன்ல. நான் என்ன தப்பு பண்ணாலும் the good news is the Lord is still amidst me. எபேசு, நீ ஆதி அன்பை இழந்துட்ட. இல்ல லவதேசா, நீ இப்படி அனலும் குளிரும் இல்லாம இப்படி அப்படி இருக்கிற, விட்டுலாம் போல, நான் உள்ளேயே தான், உன்னெல்லாம் விட மாட்டேன். உன்னை நான் எவ்வளோ திட்டினாலும் உன் கூடையே தான் நான் சுத்தினே இருப்பேன், உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். ஆமென். That's the good news. My Lord is still moving with this church. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு a lot of people might think God is disappointed with me. I've made a very big mistake. I've upset God. ஆண்டவரை நான் ரொம்ப நிந்திச்சிட்டேன், நான் அப்செட் பண்ணிட்டேன். கர்த்தர் சொல்றார், கவலைப்படாத, ரிட்டன், நான் உன் பக்கத்தில் தான் நிற்கிறேன். நான் இன்னும் உன் வீட்டில் தான் சுற்றி நிற்கிறேன். நான் இன்னும் உன் குடும்பத்தின் நடுவில் தான் உலாவி கொண்டு இருக்கிறேன். நான் இன்னும் உன் வாழ்க்கையில் உன் வேலை ஸ்தலத்தின் நடுவில் தான் நான் உலாவி கொண்டு, இன்னும் நான் விட்டு போல. I am not left you guys. I am still moving in your life. நான் பக்கத்தில் இருந்துன்னா ரிட்டர்ன்னு சொல்கிறேன். நான் விட்டு போய் தூரத்தில் ரிட்டர்ன் இல்லை. That's the good news today. See, the Lord is saying, you know what? Come back to me. இப்போ பாருங்க, யோசிச்சு பாருங்க. If Jesus didn't care about Ephesian church, இதை குறித்து பேசியிருக்க மாட்டார். எங்க நம்ம யாரங்க நம்ம கரெக்ட் பண்ணுவோம்? நம்ம பிள்ளைங்களை யாரை நம்ம ரொம்ப நேசிக்கிறோமோ அவங்கள தான் கரெக்ட் பண்ணுவோம். இவர் எவ்வளோ நேசிக்கிறார்னா எஃபெசஸை கூடயே இருந்துட்டு தான் கரெக்ட் பண்ணுறாரு. ஐயா, ரிட்டர்ன் பேக் டு த ஃபர்ஸ்ட் லவ். ஐயா, இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், எல்லாருமே we've gotten so busy with life that we've forgotten why we are alive today. எதுக்கு கத்துனீங்க? நான் சொல்றேங்க, எல்லாரும் நீங்க உங்களுக்கு வேற ஓடி போய் வேற இஎம்ஐ கட்டினு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துன்னு, ஒரு கார் இஎம்ஐ, ஒரு ஹவுஸ் இஎம்ஐ, இதை கட்டினு. போன வாரம் ஒரு நியூஸ் படித்தேன், ஒருத்தன் வந்து வாங்கி வீடு வாங்கி 4 மாசமா 3 மாசமா இஎம்ஐ கட்டி முடியல, அந்த வீடையே தூக்கிட்டான், சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்றான். என்ன இதுவா? இந்த வீடு முக்கியம் இல்லை எனக்கு, அந்த வீடு முக்கியம். அந்த வீடு நிரந்தரமாகுது, அந்த வீடுக்காக தான் நான், அதுக்காக தான் இங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறேன். My journey is towards that house. இன்னைக்கு so wherever you are, God has kept you alive with a purpose. அதை மறந்துடாத. Don't forget the first love of why God called you. Don't forget of the first love of the family, the spouse, the children. God is saying, just come back to me. Hallelujah. Hallelujah.
ஒரு லைட் ஹவுஸ் கீப்பர் குறித்து எப்படியாவது ஸ்டோரி வாசம். அந்த நாட்களில் லைட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ லைட் ஹவுஸ் எலக்ட்ரானிக் லைட்டு, ஆனால் அந்த நாட்களில் லைட் ஹவுஸ் என்னன்னா எல்லாம் ஆயில் ஊற்றி தான் லைட்டை எரிய வைப்பாங்க. ஸோ என்னாச்சுன்னா, அந்த லைட் ஹவுஸ் கீப்பருக்கு இருந்த ஒரு பிரச்சனைனா, அந்த வில்லேஜஸ் எல்லாருமே வந்து ஆயில் அவங்க வீட்டில் இல்லை, எங்கள் வீட்டில் ஆயில் இல்லை, குக்கிங்க்கு ஆயில் வேணும், என் புள்ள சாப்பிடணும் அப்படின்னு ஆயில் கேட்கும் போது இவர் என்ன பண்ணார், ஐயோ கஷ்டப்படுறாங்கன்னு எல்லா ஆயிலையும் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு கரெக்டாக போட்டு வர நேரத்தில் லைட் ஏறணும்னு பார்த்தா ஆயில் இல்லை. கட்சியில் போட்டு போய் கிராஷ் ஆயிடுச்சு. அப்போ எல்லா வில்லேஜர்ஸும் ஆயில் வாங்கினாங்க பாருங்களேன். அவங்க எல்லாம் இவனை சேர்ந்துட்டாங்க, எல்லாம் ஒரு ஒழுங்கானவனா இப்படி பண்ணிட்டு அப்படின்னு திட்டுறாங்க. ஆனால் இவர் திட்டு வாங்க வேண்டியதான். ஏன்னா because of the pressure of people around him, he distributed the oil which he had to keep for some other purpose. இன்னைக்கு சொல்றேங்க, இந்த உலகத்தோட சைடில் இருக்கிற ப்ரெஷர்னால நம்ம என்ன பண்றோம், இந்த உலகம் போடுற அந்த ப்ரெஷர்னால நம்ம அனாயிண்டிங்க, நம்ம அழைப்பை, நம்ம டைமை, நம்ம லவ் இவனுக்கு கொடுத்து அவனுக்கு கொடுத்து, ஏன்னா கான்ஸ்டன்டா வியரிங் கம்பேரிசன். அவங்க வீட்டில் அதை பண்ணிட்டாங்களா, நம்ம பிள்ளைங்களுக்கு இதை பண்ணுமா, அவங்க அதை பண்ணிட்டாங்களா, இந்த உலக ப்ரெஷர்ல we are succumbing to worldly pressure. We are not going up to God. அவர் வச்சிருக்கிறது எதுக்கு, அதை விட்டுட்டோம். கர்த்தர் உன்னையும் என்னையும் உயிரோட வச்சிருப்பதுக்காக காரணமே நீயும் நானும் இருக்கிற இடத்துல ஒரு லைட் ஹவுஸா இருக்கும்படியாக. You and I are meant to be a lighthouse for God wherever we are shining. ஐயா, doesn't matter அந்த போட்டு வந்து எனக்கு தேங்க் பண்ணுமா பண்ணாது, நன்றி கெட்ட போட்டா இருந்துட்டு போட்டோம், நான் லைட் ஹவுஸாக தான் இருப்பேன். அந்த போட்டு என்ன தேங்க் பண்ணல, நன்றி கெட்ட போட்டாக இருக்குதுன்னு என் லைட்டை நான் அணைச்சிட்டு போயிட மாட்டேன். ஏன்னா பிகாஸ் மை பர்பஸ் இஸ் டு பி த லைட். ஹல்லேலூயா. தேர் பி அன்தேங்க்ஃபுல் போட்ஸ், நம்மளுக்கு வந்து யாரும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் இன்னையும் பேஷனட்டாக லவ்வோட தீவிரமாக நான் கர்த்தருக்காக வெளிச்சமாக எரிந்து கொண்டே இருப்பேன்.